அண்மை செய்தி. இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க அனைத்து கட்சி குழு உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ராஜகுமரன். இது குறித்தான முழு விவரங்களையும் வழங்கலாம். பாகிஸ்தான் எந்த அளவு பயங்கரவாதத்தை ஆதரித்து வருகின்றது எனவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாகிஸ்தான் அரசின் ஆதரவுடன் அந்த நாட்டுக்குள் செயல்பட்டு வரக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளால் கடந்த 40 ஆண்டுகளாக இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்ன என்பதையெல்லாம் உலக நாடுகளுக்கு தெரிவிப்பதற்காகவும் அண்மையில் இந்திய ராணுவம் வெற்றிகரமாக மேற்கொண்டிருந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கான தேவை என்ன ஏற்பட்டது, அந்த சிந்தூர் நடவடிக்கையின் பொழுது குறிப்பிட்ட ராணுவ நிலைகள் மற்றும் தீவிரவாத முகாம்களை இந்தியா குறிவைத்ததாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் அது தொடர்பான விவரங்களையும் உலக நாடுகளுக்கு தெரிவிப்பதற்காக அனைத்து கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 7 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சார்பில் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழுவினர் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்க அனைத்து கட்சி குழு உலக நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள தொடங்கியுள்ளது. மத்திய அரசு அமைத்த 7 குழுக்களில் முதல் குழு ஜப்பான் புறப்பட்டது. ஐக்கிய ஜனதா தளத்தின் சஞ்சய் குமார் ஜா தலைமையிலான குழு ஜப்பானுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. ராஜகுமரன், நீங்கள் தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். பாகிஸ்தான் பயங்கரவாதத்திற்கு எப்படியான ஆதரவை வழங்கி கொண்டிருக்கின்றது என்பதை உலக நாடுகளுக்கு தெரிவிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகத்தான் தற்பொழுது சஞ்சய் ஷா அவர்கள் தலைமையிலான குழு ஜப்பானுக்கு பயணம் செய்திருக்கின்றது. மேலும் ஜப்பான் பயணத்தை தொடர்ந்து தென்கொரியா, மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கும் இந்த குழுவினர் பயணம் செய்ய இருக்கின்றார்கள். இன்று முதல் ஜூன் 7ஆம் தேதி வரை பல்வேறு உலக நாடுகளுக்கு 7 எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு எம்பி அந்த 7 எம்பிக்கள் தலைமையிலான குழுவினரும் செல்ல இருக்கின்றார்கள். அதன்படி தற்பொழுது முதல் குழு ஜப்பான் சென்றிருக்கின்றது. ஜப்பான் மட்டுமல்லாமல் பல்வேறு நாடுகளுக்கும் செல்ல இருக்கின்றார்கள். ரஷ்யா, ஸ்பெயின், கிரீஸ், ஸ்லோவேனியா, லாட்வியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல இருக்கின்றார்கள். இதன் மூலமாக உலக நாடுகளுக்கு பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் எந்த அளவு ஆதரித்து வருகின்றது, ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கான தேவை என்ன என்பதையெல்லாம் உலக நாடுகளுக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவை அனுப்பி இந்திய அரசு தெரிவிக்க இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் தொடர்பான ஒரு சில விவரங்களையும் உலக நாடுகளுக்கு நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் தெரிவிக்க இருக்கின்றார்கள். இந்த குழுக்களை பொறுத்தவரை திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழுவும் ரஷ்யா, ஸ்பெயின், கிரீஸ், ஸ்லோவேனியா, லாட்வியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல இருக்கின்றார்கள். ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழுவினர் ஐக்கிய அரபு நாடுகளுக்கும், லைபீரியா, கார்கோ குடியரசு, சியாரா லியான் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்ல இருக்கின்றார்கள். தற்பொழுது ஜப்பான் செல்லக்கூடிய இந்த சஞ்சய் ஷா அவர்கள் தலைமையிலான குழுவை பொறுத்தவரை தென்கொரியா, மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் செய்ய இருக்கின்றார்கள். ஏற்கனவே உலக நாடுகளின் முக்கியமான அந்த தூதரகங்களோடு தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை தொடர்பில் இருக்கின்றது. பாகிஸ்தானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு முன்பாகவே அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் பாகிஸ்தான் எந்த அளவு பயங்கரவாதத்தை ஆதரித்து வருகின்றது என்பதை தூதரகத்தின் மூலமாக தெரிவித்திருந்தோம். தற்பொழுது நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய அரசியல் கட்சிகள் அனைத்து கட்சிகள் குழுவையும் அமைத்து அவர்கள் மூலமாக அந்தந்த கட்சியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் அனுப்பி அந்த நாடுகளிடம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை எந்த அளவு ஆதரித்துக் கொண்டிருக்கின்றது, பாகிஸ்தான் நாட்டில் இருந்து செயல்படக்கூடிய பயங்கரவாத முகாம்கள் பற்றிய தரவுகள் கடந்த 40 ஆண்டுகளாக பாகிஸ்தான் ஆதரித்து வரக்கூடிய பயங்கரவாதத்தின் காரணமாக இந்தியாவும் உலக நாடுகளும் எவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டிருக்கின்றன, எவ்வளவு இழப்புகளை சந்தித்திருக்கின்றன, காஷ்மீர் விவகாரத்திலே எவ்வாறு பாகிஸ்தான் நடந்து கொள்கின்றது என்பதையெல்லாம் ஆதாரப்பூர்வமாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உலக நாடுகளிடம் வழங்க இருக்கின்றார்கள். இந்த பயணம் இன்று தொடங்கி வரும் ஜூன் 7ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. முதல் கட்டமாக தற்பொழுது ஐக்கிய ஜனதா தள எம்பி சஞ்சய் ஷா தலைமையிலான அந்த குழுவினர் ஜப்பானுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதே போன்று அடுத்த கட்டமாக ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழுவினர் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட நாடுகளுக்கும், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தலைமையிலான குழுவினர் ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளுக்கும், பாஜக எம்பிக்களை கொண்டிருக்கக்கூடிய குழுவினர் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று இந்திய தரப்பில் இந்த ஆதாரங்களை எல்லாம் உலக நாட்டிடம் வழங்க இருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.